பிரைஸ் த லார்ட். நான் இங்கே வீராக்குடி தண்டையார்பேட்டையிலேருந்து வரேன். எனக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருந்தது. நானே குடிக்கலைன்னா கூட ஒரு மாதம் ஒழுங்காக இருப்பேன். திடீர்னு எனக்கு குடி ஞாபகம் வரும். ஞாபகம் வரும்போது நான் குடிக்கக்கூடாது, ஒயின் ஷாப்புக்கு போவேன், குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் என் மனசு சொல்ல குடிக்காதுன்ட்டு, ஆனால் என் மூளைக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் சொல்லும், என்றைக்கோ ஒரு நாள் குடிய தானே போகிறேன், இன்றைக்கி குடி அப்படின்னு சொல்லும். நான் இப்போ கூட வரும்போது எங்கள் ஒய்ஃபு தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. இந்த சர்ச்சுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இங்கே வரும்போது நான் ஏசப்பா கிட்ட வேண்டிகிட்டே தான் வந்தேன். ஏசப்பா, நான் உங்கள் சர்ச்சுக்கு வேணால் என்னை எப்படியாச்சும் கூப்பிட்டு போங்க, உங்கள் சர்ச்சுக்கு வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். வரும்போது கூட என்னை நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. போகாத, ஒயின் ஷாப்புக்கு போன்னு சொல்லிகிட்டே இருந்தது. இருந்தாலும் மீறி வந்தேன். இங்கே வந்த பிறகு பேசின ஒரு வார்த்தையும் கர்த்தர் எனக்கோசமே பேசின மாதிரி இருந்தது. இப்போ நான் இங்கே வரும்போது எனக்கு இந்த மாறு வலியெலாம் இருந்தது. மூச்சுலாம் இழுத்து கூட முடியாமல் குடிச்சு கை கால்லாம் உதறலாம் இருந்தது. இங்கே எனக்கு ஜபம் பண்ணி என்னை கையை தூக்க சொல்லி ஜபம் பண்ணார். எனக்குள்ளேருந்து ஏதோ வெளியே போன ஒரு ஃபீலிங் எனக்கே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மாறு வலி, மூச்சு விட முடியாமல் 2 வாரமாக சரியான மாறு வலியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணதுக்கப்புறம் என்னால் நல்லா மூச்சு விட முடியுது. என் உடம்புல எந்த வலியும் இல்லை. கை கால் உதிரல கூட இப்போ நின்று இருக்கு. லைட்டாக தான் ஊற்றுது. இது கூட ஏன் ஊற்றுதுன்னா, நான் கொஞ்ச நாள் குடித்ததுனால ஊற்றுது. இதுக்கு மேலே நான் குடிக்க மாட்டேன். இந்த வாரம் அந்த சர்ச்சுக்கு வருவேன்.